கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் மண்டபம் இணைப்பு பாலம் லேசர் விளக்குகளால் ஜொலிக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் வேலாயுத பெருமாள். வேலாயுத பெருமாள், அங்க என்னென்ன வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, மக்கள் எப்படி குழுமி இருக்காங்க, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக. அதாவது குமரி கடல் நடுவே அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலையானது நிறுவி 25ஆம் ஆண்டு துவக்க விழா வரும் 30ஆம் தேதி 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய 3 தினங்களில் அரசு விழாவாக நடைபெறுகிறது. மேலும் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்த மண்டபத்தையும் இணைக்கும் கண்ணாடி கூண்டு பால பணிகளும் முழுமையாக முடிவடைந்துள்ளதை தொடர்ந்து அந்த பாலத்தையும் தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறார். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 30ஆம் தேதி குமரி மாவட்டத்துக்கு வருகை தருகிறார். இதனைத் தொடர்ந்து குமரி சுற்றுலா தலமானது விழா கோலம் பூண்டுள்ளது. குறிப்பாக ரவுண்டானா பகுதி, காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம் மற்றும் கடற்கரை பகுதிகள் வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிக்கிறது. இந்நிலையில் இன்று இரவு திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் மண்டபம் இணைப்பு பாலம் மற்றும் திருவள்ளுவர் சிலை ஆகியவை லேசர் ஒளிகளால் பல வண்ணங்களில் சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் போன்ற பல வண்ணங்களில் பிரம்மாண்டமான முறையில் ஜொலிக்கிறது. குறிப்பாக திருவள்ளுவர் சிலை பல வண்ணங்களில் 3 அடுக்குகளாக கண்களுக்கு விருந்தளித்து வருகிறது. இதனை நாம் கடற்கரையிலிருந்து பார்க்கும் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் பொதுமக்களும் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகிறார்கள். மேலும் திருவள்ளுவர் சிலை மற்றும் கண்ணாடி கூண்டு பாலத்தினை தற்பொழுது அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆய்வானது நாளை கண்ணாடி அந்த பாலத்தின் நடுவே கண்ணாடி போடும் பணிகள் முடிவடைந்து ஏறத்தாழ நாளை மறுநாள் காலையுடன் அனைத்து பணிகளும் முழுமையாக முடிவடைந்து தயார் நிலையில் இருக்கும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தையும் திருவள்ளுவர் வெள்ளி விழா ஆண்டையும் கொண்டாடக்கூடிய தருணத்தை குமரி மாவட்ட மக்களும் மற்றும் உள்ளூர் வெளியூர் மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.